ஸோ ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைண்ட் த லாங்கஸ்ட் வேர்டு இன் சென்டென்ஸ். அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து லாங்கஸ்ட்டாக இருக்க வேர்டு எதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அதுதான் டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து பஞ்சுவேஷன் இல்லை. ஓகேவா? ஃபைண்ட் த லாங்கஸ்ட் வேர்டு இன் சென்டென்ஸ். இங்கே பஞ்சுவேஷன் இல்லை. பஞ்சுவேஷன்னா லைக் டாட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளமேட்ரி அந்த சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து கமா, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? இதில் வந்து இல்லை. ஸோ நான் வந்து பார்க்குறேன். நான் வந்து லாஜிக் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு அசைன் பண்ணிக்கணும். எதுக்காகன்னா லார்ஜஸ்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் போட்டு அசைன் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னா நம்ம வந்து லார்ஜஸ்ட்டு கவுண்ட் வந்து எடுப்போம். கவுண்ட் எடுத்து ஒரு ஒரு வேர்டுக்கு கவுண்ட் வந்து இந்த லார்ஜஸ்ட்டில் அப்டேட் ஆகி நம்ம வந்து கவுண்டையும் லார்ஜஸ்ட்டையும் செக் பண்ணுவோம். பெருசாக இருக்கா, லைக் கிரேட்டராக இருக்கா, லார்ஜஸ்ட் வந்து கிரேட்டராக இருக்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரியா? கவுண்ட் வந்து கிரேட்டராக இருக்க லார்ஜஸ்ட்ல வந்து அந்த கவுண்டோட வேல்யூ அப்டேட் ஆகி அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா இதில் வந்து லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து அப்டேட் ஆகும். புரியுதா? அது எதுக்குன்னா கவுண்டு அந்த வேல்யூ அப்டேட் ஆகும். அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கை வந்து ஃபெச் பண்ணி எடுப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கிருக்கேன், ஃபைண்ட் த லாங்கஸ்ட் வேர்ட் இன் அ சென்டென்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரியா? பெருசாக எடுத்துருக்க அதை வந்து வாங்கலாம். ஓகே, பெருசான்னா லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணி எவ்வளோ லெட்டர்ஸை பேஸ் பண்ணி கவுண்ட் நிறைய வர்றது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லிஸ்ட் வேர்ட் டாட் ஸ்பிளிட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். லிஸ்ட் வேர்ட் டாட் ஸ்பிளிட்டுன்னா இது வந்து வேர்டை நம்ம எடுக்கணும். சென்டென்ஸ்ல இருந்து வேர்டை வந்து தனியாக எடுக்கணும். அதுக்காக வந்து ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு எதா மாற்றிருக்கேன்னா லிஸ்ட்டாக மாற்றிருக்கேன். அப்போ தான் நம்ம வேர்ட் பை வேர்டாக இட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? இட்ரேட் பண்ணி செக் பண்ண முடியும். அதுக்கு தான் லிஸ்ட்டுக்குள்ளாடி மாற்றிருக்கேன். ஓகே, அதாவது வேர்ட் டாட் ஸ்பிளிட்டு இது கொடுத்தோம்னா, ஸ்பேஸ் கொடுத்தோம்னா, ஸ்பேஸ் இருக்க இடத்துல எல்லாம் என்ன வரும்னா கமா வந்து ஸ்ப்ளிட் ஆகி லிஸ்ட்டுக்குள்ளாடி வரும். ஓகேவா? ஒரு எலிமெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ ஃபாரின் ஐயின் லிஸ்ட் ஒன்றா இட்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபைண்டு த லாங்கஸ்ட் வேர்டு ஒன்றா இட்ரேட் ஆகும். அப்போ லிஸ்ட் எப்படி இருக்கும்னா பிரிண்ட் பண்ணுறது டைம் ஆயிருமே. சரி, ஃபைண்டு கமா த கமா ஸ்ட்ரிங் இது இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஐயில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் வரும். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் வருமா? அப்போ வந்து கவுண்ட் பண்ணோம். கவுண்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு இதை அசைன் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போ ஒரு ஃபார் ஜெயின் ஐ, அதாவது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் வருமா, அந்த ஃபைண்டை வந்து நமக்கு இட்ரேட் பண்ணணும். அதோட லென்த் எடுக்கணும். பார்த்தீங்களா? அதுக்காக. ஓகேவா? அந்த ஃபைண்டோட லென்த் எடுக்கிறதுக்காக இதை வந்து நம்ம இட்ரேட் பண்ணுறோம். சரியா? ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு அசைன் பண்ணியிருக்கோம் லூப்புக்குள்ளாடி. ஏன்னா லூப்புக்குள்ளாடி ஒரு வேர்டாக வரும். கரெக்டாக? ஃபைண்டு ஜே இன் ஐ, அதாவது ஃபார் ஜே இன் ஐ ஒரு லெட்டராக அதுக்கப்புறம் இட்ரேட் பண்ணியிருக்கோம். ஐயை வந்து இட்ரேட் பண்ணும்போது எஃப் ஃபர்ஸ்ட் வரும், ஐ செகண்ட் வரும். கவுண்ட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1. எஃப் வரும்போது இது வந்து 1ன்னு இருக்கும், ஐ வரும்போது 2, 3, 4ன்னு இப்படியே அப்டேட் ஆகும். சரியா? கவுண்ட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1னா கவுண்டு ப்ளஸ்ஸு கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகேவா? அப்படி இப்போ 4 வரும். ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் 4 வந்து இந்த என்ன வரும், இதில் வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 4ன்னு வரும். வந்துருச்சா? அதுக்கப்புறம் என்னது, மறுபடியும் இஃப் லார்ஜஸ்ட்டு கவுண்ட், லார்ஜஸ்ட்டு வந்து ஜீரோவை நம்ம அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லார்ஜஸ்ட்டு கவுண்டு, லார்ஜஸ்ட் வந்து கவுண்டோட சின்னதாக இருக்கான்னு செக் பண்ணோம். சின்னதாக இருக்குச்சுன்னா என்ன பண்ணோம்னா லார்ஜஸ்ட்டில் வந்து இந்த கவுண்டை வந்து அப்டேட் பண்ணி விடும். இப்போ கவுண்ட் லார்ஜஸ்டோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 4 இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஐ. லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து அந்த இட்ரேஷனில் என்ன வருதோ அது வந்து நம்ம என்ன தான் எடுக்கிறோம்னா லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங்காக எடுக்கிறோம். சரி, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அந்த இட்ரேஷனில் என்ன வேர்டு வருதோ அது ஐயா வந்து அப்டேட் ஆகும். அப்போது இங்கே வந்து என்ன அப்டேட் ஆகும்னா ஃபைண்டு அப்டேட் ஆகும். சரியா? சரியா? அடுத்து என்ன, செகண்ட் இட்ரேஷன் வரும். செகண்ட் இட்ரேஷன் வரும்போது கவுண்ட் வந்து என்னவா இருக்கும்னா மறுபடியும் என்னது, கவுண்ட் ஜீரோ தான். இது வந்து இன்னர் லூப்பில் இருக்க கவுண்ட். கரெக்டாக? அதனால அது வந்து ஜீரோவாக தான் இருக்கும். அதுக்கடுத்து ஃபார் ஜெயின் ஆகி செகண்ட் இட்ரேஷனில் த வந்து ஃபெச் ஆகி வரும். கரெக்டாக?
இட்ரேஷன்ல வந்து என்னது ஃபெச் ஆகி வரும், தே ஃபெச் ஆகி வரும். கரெக்டா? இந்த தேயை வந்து செக் பண்ணோம். தே ஃபார் ஜே இன் ஐ, அப்போ ஒரு லெட்டரா இட்ரேட் ஆகும், டிஹெச்இன்னு சொல்லிட்டு. சரி, அப்போ கவுண்ட் நமக்கு இங்க என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். சரியா? இப்போ 3 கிடைச்சிருக்கு. இப்போ லார்ஜஸ்ட் எத்தனை இருக்கு, 4 இருக்கு. கரெக்டா? ஸோ 3 வந்து 4 விட பெருசா ஒன்று பார்க்கும். இல்லை, இந்த கண்டிஷன் வந்து தப்பு, நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. கரெக்டா? 4 விட 3 சின்ன நம்பர், ஸோ இதுக்குள்ளாடி போகாது. மறுபடி என்ன ஆகும்னா, அடுத்த லூப் ரன், அடுத்தது இந்த ஐ, அடுத்த வேர்டு எடுக்க லாங்கஸ்ட் வந்து ஒன்னொன்னா இட்ரேட் ஆகும். கவுண்ட் வந்து இப்போ என்னவா இருக்கு, 0 தான். ஆனால் கவுண்ட் இன்னொரு லூப்ல இருக்கிறதுனால அது 0ல தான் இருக்கும். அடுத்த இட்ரேஷனுக்கு புதிய வேல்யூ தான் வரும். அடுத்து ஃபார் ஜெயின் ஐ, அதுக்கப்புறம் வந்து லாங்கஸ்ட் எல்ஓஎன்ஜிஎஸ்டி இந்த மாதிரி இட்ரேட் ஆகி கவுண்ட்டை வந்து செக் பண்ணணும். கவுண்ட்டை செக் பண்ணும்போது இங்கே எத்தனை, 1 2 3 4 5 7 இருக்கு. கரெக்டா? அப்போ கவுண்ட் வந்து என்னவா மாறும், 7ஆ மாறும். சரியா? அதுக்கப்புறம் இஃப் லார்ஜஸ்ட் கவுண்ட் இதை வந்து லெஸ் தேன் கவுண்ட்னு பார்த்தா, இது வந்து லார்ஜஸ்ட் வந்து கவுண்டை விட லெஸ் தேனா இருக்கா? ஆமா, கரெக்டா? 4 தான் இப்போ நமக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல 7 வந்து இட்ரேட் ஆகும். 7 இட்ரேட் ஆகும். இந்த லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் ஐல என்னது, லாங்கஸ்ட் வந்து அப்டேட் ஆகும். சரியா? லாங்கஸ்ட் அப்டேட் ஆயிருச்சா? இனி வந்து நெக்ஸ்ட் மறுபடியும் லூப் வந்து ரன் ஆகும். மெயின் லூப் ரன் ஆகும். மெயின் லூப்ல அடுத்த வேர்டு என்ன எடுக்கும், வேர்டு எடுக்கும். அதே மாதிரி வேர்டுக்கு கவுண்ட் எடுக்கும். கவுண்ட் எடுக்கும்போது 4 ஆயிருக்கும். 4 ஆயிருந்தா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதுக்கு அடுத்த வேர்டை பார்க்கும். அடுத்த வேர்டுக்கும் இதே தான் நடக்கும், ஏன்னா 2 தான் இருக்கு. அதுக்கு அடுத்த வேர்டும் இதே தான் இருக்கும். சென்டென்ஸ் கடைசியில மறுபடி சென்டென்ஸ் வரும். சென்டென்ஸ் கவுண்ட்டுக்கு செக் பண்ணும்போது 8 வரும். ஸோ 7 வந்து 8 விட பெருசு. ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ள போவோம். லார்ஜஸ்ட் வந்து அந்த கவுண்ட் வந்து அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கும் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து அப்டேட் ஆகும். சரியா? ஸோ இதை வந்து ஒருக்கா ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது என்ன வந்திருக்கு, சென்டென்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் இஸ் என்னது, சென்டென்ஸ். வேணா எக்ஸாம்பிளுக்கு வேற ஒன்று கூட போட்டு பாருங்க, கம்மி தான் போட்டு பாருங்க. இதுல சும்மா பார்த்தீங்களா, லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் இஸ் என்னது, சென்டென்ஸ். புரியுதா? இந்த மாதிரி தான் இந்த இது வந்து ஃபைன் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூல மேபி கேட்பாங்க. நீங்க வந்து இந்த மெத்தடு, லென்த்து, கவுண்ட், இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. சரியா? தேங்க்யூ.